nervous இருக்கு. எங்க அதிகமா இந்த சிறுவில ஏழு வாரம் பேசுகிறேன். இந்த மூன்றாவது பேச கடலில் ஒரு ஆயிரக்கணக்கில் எனக்கு எதுவும் தெரியாது. நான் சர்ச்சைக்கு வருவேன், வசூலை சரியா கேட்கணும்னு எனக்கு தெரியாது. நான் இருந்தாலும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னுடைய வார்த்தையை பேசுவதற்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன தகுதியா எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு தேவை, நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உழந்து பார்க்கிறேன்ப்பா, நான் உழைந்து பார்க்கிறேன் தான். பாத்திரத்தை எப்படி பயன்படுத்த போறீங்க நீங்க தான் கேட்கணும். நீங்க பயன்படுத்துங்க. வார்த்தையை நான் பேச போறதில்லை, ஆவியானவர் என்ன பேச வேண்டும் என்று நீங்க எனக்கு போதிக்க போறீங்க. என் வாயிலிருந்து வார்த்தைகள் வரக்கூடிய அதனால் உங்களுடைய வார்த்தை நீங்க பேச போறீங்க. அதுக்காக நன்றி நன்றி. ஆமா, ஓகே. இயேசு கிறிஸ்து மூன்றாவது வார்த்தையாக பேசினேன். அதோ அப்படின்றது இதுல இந்த காட்சியில் என்னன்னா, இயேசுவானவர் வந்து தன்னோட கடமையில செஞ்சாரு அப்படிங்கிறது தான் அதோட. இப்ப நம்ம பார்த்த வீடியோல தான் அது நான் ஷூட்டிங்ல வந்து கம்போஸ் பண்ணுவேன். கம்போஸ் பண்ணுறது பர்ஸ்பெக்டிவ்ல அந்த எமோஷனல் கனெக்ட் பண்ணுறதுக்காக நாட்டில் இருந்தோம். ஆனா யதார்த்தமா பாத்தீங்கன்னா அந்த காட்சி மனசுல நிறுத்தி பாருங்க. கிட்டத்தட்ட அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. எப்படியும் கோர் சேவர்கள் ஐயா மெசேஜ் 600 கோர் சேவர்கள் தான் எனக்கு மேலே பயன்படுத்தேன். அப்போ பவுண்டரி தான் வச்சிருக்காங்க, யாருக்கிட்டே வந்து இருக்க முடியாது. அப்போ சினிமாக்காரர் எடுக்கப்பட்ட காட்சி தான் நம்ம பார்த்தது. ரியலா பார்க்க போனா கண்டிப்பா யாருமே கிட்ட பக்கத்துல வந்தே இருக்க முடியாது, ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் இருப்பாங்க. அவரோட வேதனைகளை மாதிரியும் அந்த கனெக்ட் பண்ணிக்கிறது. இயேசுவானவர் வந்து அந்த இடத்துல ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியத்தை முடித்தார் என்றதுதான் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னால ஒரு தமையும் ஒரு மகனையும் சேர்த்து இருக்கிறாரு. அது எங்கன்னா எடுத்தது வாசிங்க, லூக்கா 7:11-15. ஆனால் லாஸ்ட் வசனத்தை பார்த்தா போதும். அது ஒரு கதை இருக்கு. நாயின் ஒரு ஊருக்கு ஏசாமி பக்கத்துல ஒரு ஊழிய முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது நாயின் ஊர்ல ஒரு பையன் இறந்து அவன் தூக்கிட்டு போறாங்க. அந்த அம்மா வந்து விதவையா இருக்கா. கடவுள் பார்க்கிறாரு, இறக்கும் போது அவன் விதவையா இருக்கிறாரு. அவரோட காரியம் இதுக்கப்புறம் எப்படி நடக்க போகிறது என்பது அவர் விசனம் கொண்டு அந்த பாடியை கொண்டு அவன் உயிர் கொடுத்து அதுல இருந்து மிகவும் அவர் சேர்ந்தார். அவர் சேர்த்த முதல் தாயும் மகனை சேர்த்த இடம் இது உலக பிரகாரமாக அந்த அம்மா என்ன செய்வாரோ என்று அவர் விதவையா இருந்த காரணத்தினால்தான் அங்க சேர்த்திருக்காரு. ஆனால் தேவன் இங்க பேசியிருக்கிற மறுமொழியான ஒரு வார்த்தை என்னன்னா, நான் 2 வார்த்தையில ஒரு மாற்று கருத்தா எனக்கு தோன்ற விஷயத்த நான் பதிவு பண்றேன். ஒருவேளை நான் பேசும் காரியங்கள் ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் ஐயா மறு கருத்து அதை தெரிவிக்கிறோம் நான் கேட்டுக்கிறேன். 3A அதோ இந்த 2 வார்த்தை குறித்து நான் பேசலாம்னு இருக்கேன். ஸ்திரீயே அப்படிங்கிற வார்த்தை எதனாலன்னா ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையாகவும் அது அந்நியருக்குரிய உறவாக தான் இருக்கு. இப்போ சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அக்காவும் இருக்காங்க. அக்கான்னு சொல்றதுக்கும் என் கூட பிறந்த அக்கா சொல்றதுக்கும் உறவு வேற வேற இருக்கு. ஸ்திரீயே அது அந்நியப்பட்டு தான் இருக்கு. இங்க இயேசுவானவர் ஸ்திரீயே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற ஒரு காரணம், தேவகுமாரன் இறந்ததிலிருந்து அவர் சிறுவையில் அழைக்கப்பட்டதுடையும் கிறிஸ்துவானவர் பிதாவானவர் தெரிந்து கொள்ளப்பட்டதும் அவருடைய காரியங்கள் எல்லாமே ஸ்கிரிப்ட்ல எழுதப்பட்டது. தேவன் பிதா பிறக்க வேண்டும் வந்து அவரோட கடைசி 7 வார்த்தையும் தேவகுமாரனால எழுதப்பட்டதே. அவர் அனுப்பப்பட்டதும் எழுதப்பட்டதே. எழுதப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எதுவுமே தவறில்லாமல் நடந்தது. அவர் பவனி சென்றதிலிருந்து அந்த கடுமைக்கு வந்ததிலிருந்து யூதாசு காரியத்தை தெரிந்து கொண்டது எல்லாமே தேவனால் எழுதப்பட்டது. பிதாவானவர் அனுப்பி என்ன நோக்கத்தான் அனுப்பினாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரை அவர் எங்கேயுமே வந்து தன்னை வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் மறுநோக்காகவோ தன்னை வந்து மேம்படுத்திக்கோ இடம் கொடுக்கவே. இந்த சூழலையும் அவர் அரசு பண்ணி கொண்டு போறதுல பிலாத்து கேட்கிறாப்ல, பலமுறை கொஸ்டின் பண்றாங்க.
நான் குற்றவாளி இல்ல, நான் நிரபராதி, நான் கிறிஸ்து இயேசு அனுப்பப்பட்ட இயேசுவானவர் அவர் எங்கேயுமே சொல்லுது. அவர் மயிர் கத்தரிப்புல கொண்டு போகிற ஆடை போலதான் காயத்திற்காக இருந்தாரு கண்டி. அவர் எங்கேயுமே நம்ம இல்லை. பிலாத்துக்கு அறிந்து கலிலேய காரியத்துக்கு தெரிந்து ஏரோவுக்கு விருந்துக்கு வந்திருக்கிறான் எருசலேமுக்கு. அந்த இடத்துல ஏரோவுக்கு அனுப்புறாரு. நீ போய் ஏரோவுக்கு விசாரிக்கிறாரு. ஏரோவுக்கு ஏற்கனவே இயேசுவை பற்றி பல காரியங்கள் அறிந்திருக்கிறாங்க. அறிந்து தெரிந்து அவரை பார்க்கிறேன் அவன் 14 ஆசைகள் இருந்தும் கடைசியா பார்க்கும்போது அங்கேயே அங்கேயே ஒரு வாய் தவட்டவே. ஏன்னா வாயை தவறும் அவரை சித்தம் நிறைவேறுகிறது. ஒரு வசனத்துல கேட்கிறாரு, நான் நினைச்சேன்னா பிதாவானவர் ஒரு 12 குதிரை அனுப்ப மாட்டாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. எல்லாமே தேவன் அவர் சித்தத்தின்படியே தன்னை ஒப்பு கொடுத்தார். திரியேங்கிற வார்த்தையும் இயேசு கிறிஸ்து இங்க ஒப்பு கொடுத்திருக்கிறாருனால்தான். ஏன்னா இயேசுவானவர் பைபிள படிச்சதுல நம்ம 3 சாப்டர் ஐயா எனக்கு கொடுத்து போன மாசத்துல கேட்டாரு. நான் உடனே ஒத்துக்கல, ஐயா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒத்துட்டு அப்ப நான் படிக்கிறேன். 3 சாப்டர் படிக்கிறேன். 3 சாப்டருக்கு பிதாவானவர் இயேசுவானவர் தன் தாயிடம் பேசி தன் தகப்பனார் தாயிடம் பேசி 3 இடம்தான். ஒண்ணு அவர் 13 வயசுல தொலைஞ்சு போறாரு. 3 நாள் தேடி தேவாலயத்தில் இருக்கிறாரு. அந்த இடத்துல மகனே அப்படின்னு மரியாதை உரிமை கொண்டாடும் போது அந்த இடத்துல ஒரு மருந்து தெரிவிக்கிறாரு. எடுத்து வாசிக்கிறேன். லூக்கா 8:20-21, லூக்கா 11:27-28, மத்தேயு 12:46-50. மத்தேயு வாசிக்கலாம். இது 2 வசனம் மட்டும் வாசிக்கிறேன். அவர் எங்க உலக வேறுபடுத்தி பார்க்கிறாரு தெளிவா சொல்றாரு பாருங்களேன். அடுத்த வருஷம் 11:27-28. அவர் இவைகளை உண்மை சுமந்த கற்பமும் நீ வாழ்ந்த விடைகளும் வாங்கி உதவிகளுக்கு சொன்னால் அதற்கு அவர் அப்படி ஆனாலும் தேவனுடைய வாக்கியை கேட்டு அதை காத்துப்படுத்துகிறவர்களே அதிக வாக்கியவான்கள். உறவை வேறுபடுத்தி பார்க்கிறார். அந்த உறவை வேறுபடுத்தி பார்க்கறதுதான் ஸ்திரீயேங்கிற வார்த்தை அவர் பதிவு பண்ணது. அவரு ஆவியில இருந்ததுனால்தான் அவர் உறவு அவர் எடுத்துக்கவே இல்லை. அவர் அவர் சின்ன வயசுல 13 வயசுல தொலைஞ்சு போகும்போது அவரு தேவாலயத்துல பிரசங்கம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல மகனே அப்படின்னு அவர் சொல்லும் போது அவர் ஒரே வார்த்தை பதிவு பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா அது வசனம் தெரிஞ்ச பிரச்சனை எடுத்து வார்த்தை அந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா இயேசுவானவர் இந்த வசனமா இருக்கட்டும், கானாவூர் கல்யாணத்துல அவருக்கு தாசரசன் குறிப்பிடும் இயேசுவானவர் சொல்லும் போது அங்கேயும் ஸ்திரீயே தான் பதிவு பண்ணுவாரு. ஸ்திரீயே அப்படின்னா பதிவு பண்ணாரு. இந்த 2 வசனங்களை நீங்க எந்த மாடுலேஷன்ல சொன்னாலும் சரி, நம்ம அத இயேசுவான எந்த உச்சரிப்புல எந்த ஒரு மாடுலேஷன் சொல்லி பார்த்தாலும் இது அணியப்பட்டுதான் இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. எந்த காரணத்து கொண்டும் உலக பிரகாரமான காரியங்கள அன்பை தாய்க்கு நான் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல அவரு ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. இத அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 13 வயசுல சர்ச்சில் தொலைஞ்சு போகும்போது அவர் பேசினாலும் அப்படி காரியங்கள் பேசினாலும் அதுக்கப்புறம் அவர் கீழ்படித்து தன் தாயின் தகவலை கீழ்படித்து ஊழியம் செஞ்சாருங்கிற மாதிரி தான் அடுத்த வசனம் வரும். அதுக்கு அடுத்தது அவர் உலக பிரகார காரியங்களை என்ன செய்யணுங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தாரு. மறுமை காரியங்களை எப்படி ஈடுபடுத்திக்கணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதனாலதான் திரியே சொல்லும் போது திரியேங்கிற வார்த்தைக்கு அவர் ரொம்ப அழுத்தமா அதை பதிவு பண்றாரு. ஏன்னா மரியாள் என்பது ஒரு இயேசு கிறிஸ்து பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிதாவால் அனுப்பப்பட்ட ஒரு தேவகுமாரனை அவர் பெற்றெடுக்கிறதுக்கு இயேசுவானோட மரியாதை பயன்படுத்தி ஒரு தூளா தான் பயன்படுத்துறாங்க. மரியாதை பொறுத்தவரையும் இயேசுவான ஒருவருக்கான ஒரு வழி. அவங்க பெற்றெடுத்தாங்க. எந்த காரணத்தை கொண்டும் மரியாதை இயேசுவானோட உறவு கொண்டாட முடியாது. அந்த 2 வசனத்தில் தெளிவா அதுதான் குறிப்பிட்டிருப்பாரு. கடைசியா சிலுவையில பேசும்போதும் அந்த வார்த்தையை தான் அவர் பயன்படுத்துறாரு.
இயேசுவானவர் தன் மரியாதை எப்படி வந்து அவர் வந்து நான் படித்தேன். ஓகே, அந்த கேரக்டர் செலக்ட் பண்ணி 12 பேர் தான் வந்து ஊழியத்தை எடுத்து நடத்துனாங்க. அந்த 12 பேருமே ரத்த சாட்சியை தான் மடிச்சிருக்காங்க. இயேசுவானவர் மத்தேயு 10ல் ஊழியத்துக்கான அழைப்பு என்னங்கிறத ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. ரொம்ப தெளிவாக மத்தேயு 5:6 பாருங்க. மத்தேயு 10:5-6. இந்த 12 மத்தேயு 10:5-6. ஓகே, பாருங்க எங்க போக சொல்றாரு? இஸ்ரவேல், காணாமல் போன இஸ்ரவேல் விட்டார். நான் இங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன், தயவு செஞ்சு தவறா இருந்தால் மன்னிச்சிடுங்க. நம்ம குடும்பங்களில் எவ்வளோ பேர் நம்மளாம் கிறிஸ்துவங்களா இருக்கோம். நம்ம குடும்ப வீட்டு பெண்கள், நம்ம குடும்ப வீட்டு பையன் இந்துல பொண்ணு எடுத்திருக்காங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு ரொம்ப க்ளோஸ் உறவு இன்னும் இந்துவை ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. அவர் சொல்ற இஸ்ரவேலில் போய் தேடுங்கிறது நமக்குள்ள தான் தேட சொல்றாரு, வேற எங்கேயுமே தெரியல. நம்ம பொண்ணு எவ்வளோ பேர் அங்கே பேர். சரி, ஓகே, தேவன் நினைத்தது மனுஷன் பெரியாக இருப்பாருன்னு நம்ம பைபிளையும் வாசிக்கிறோம், கல்யாண நாளையும் நம்ம சொல்றோம். ஓகே, அவர் நினைச்சிட்டாரு எங்கேயோ அங்கே நியமிக்கப்பட்டது அதுதான். வந்ததுக்கப்புறம் அவங்களுக்காக நம்ம ஜபிக்கிறோமா? அந்த இந்து அந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்பட எவ்வளோ பேர் நம்ம ஜபிச்சிருக்கோம்? அந்த ஒரு காரியங்கள் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அதோங்கிற வார்த்தையை தேவன் அங்கே பதிவு பண்ணார் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த 12 பேர்களுக்கும் நம்ம நடிப்பார்கள் சொன்னால் நம்ம போவோமா? ஆனால் அவங்க போனாங்க. 12 இதில் இந்த சீசரோட வாழ்க்கை நான் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன். எல்லாரோட 11 யோவானை தவிர மீதி 11 பேரோட மரணங்கள் ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. பேதுருவை சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. ஆனால் பேதுரு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் குருவானவர் என் இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டது போல நான் அறையப்படக்கூடாது, அதனால என்னை தலைக்கீழ தொங்க வைங்கன்னு தலைக்கீழ. அது எப்படி அவங்க கம்போஸ் பண்ணாங்கன்னு தெரியல, தலைக்கீழ தான் பேதுருவை அடிச்சிருக்காங்க. மீதி எல்லாருமே ரத்த சாட்சியை மடித்திருக்காங்க. இங்க ரத்த சாட்சியை மறிக்கணும்னாலும் அவரோட அழைப்பதில் இல்லாமல், அவர் தெரிந்து கொள்ளப்பட்டது இல்லாமல் இந்த நிகழ்வு நடக்காது. இந்த 12 பேருமே இன்னொரு வசனம் படிச்சிருக்கேன். அதில் என்ன சொல்றாருன்னா, நான் திரும்பும் வரும் அளவில் நீங்க உலகத்தை சுத்தி முடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்றேன். உங்களால உலகத்தை சுத்தி முடிச்சிருக்க முடியாது நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச அற்புதங்கள், அவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அது யோவானோட கடைசி வசனமே அதுவாக தான் இருக்கும். அவர் செஞ்ச அற்புதங்களை எழுதுனா உலகம் கொள்ளாது, உலகத்தில் புக்கியே வைக்க முடியாது. அப்போ எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அவ்வளோ அற்புதங்கள் செஞ்ச தேவன், குருவியும் காக்காவையும் போஷிக்கிற தேவன், எலியாவை காகான் மூலம் போஷித்த தேவன், சார்பாத் விதவை வீட்டில் பஞ்சகாலம் முடிகிறவரை எண்ணெயும் மாவும் அப்படி புரண்டோடுற ஆசீர்வதித்த தேவன் மரியாதை எப்படி விட்டுருவார்? அப்போ நம்ம அங்கே பார்க்க வேண்டியது, தேவன் உலக பிரகாரமாக ஒப்பு கொடுக்கல. அவர் சொன்னது ஸ்திரீங்கிறதுக்கான ஒரு வார்த்தை, அதோங்கிறதுக்கானது சிந்தனை அர்த்தம் தான். இன்னைக்கு தோமா 75வது செஞ்சுரியில் இங்கே வந்திருக்காரு. 75வது நூற்றாண்டில் இங்கே வந்திருக்காரு. நம்ம சென்னையில் தான் அவர் அடிக்கப்பட்டு இறந்திருக்காரு. ஒரு சிந்தனை ரத்தம் தான். இன்னைக்கு இவ்வளோ கிறிஸ்தவர்கள் என்றைக்குமே ஒரு விதை அழிஞ்சா மட்டும்தான், அது புதைச்சா மட்டும்தான் அது விருட்சமாக மாறும், அதோட நன்மைகள் கிடைக்கும். ஒரு ரத்தம் சிந்துதலே நமக்கான ரட்சிப்பும் நமக்கான இதுவும். இயேசு கிறிஸ்து அதோ தாய் நம்ம உலக பிரகாரமாக பார்க்கும்போது ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாரு, ஒரு அன்பை காட்டுறாரு, நமக்கான ஒரு நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம தாயும் தக்கணும் எப்படி கனம் பண்ணணுங்கிறதுக்காக அது காட்டுறாருன்றதுங்கிற மீறி அது இயேசு கிறிஸ்து எந்த காரியம் பேசினாலும் மறுமையில மட்டுமே தான் பேசியிருக்காரு. பரலோகத்தினுடைய பிதாவுடைய சித்தத்தின்படியே பேசியிருக்காரு. ஏன்னா நான் இந்த நிகழ்வு படிச்சுட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் வந்து சொல்லுவார், என்னை கொண்டு போகிறாங்க, என்னை அடிக்க போகிறாங்க, நீங்கள் சிதறண்டு போவீங்க, நீ என்னை காட்டி கொடுப்ப, இதெல்லாம் சொல்லும்போது ஏன் ஏசப்பா அப்படின்னு எங்கேயுமே கொஸ்டின் பண்ணல. ஒரு சில இடங்களில் கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதுக்கான விளக்கம் அவங்க ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பேசினது மறுமையில் பேசும்போது உலக பிரகாரம் மாம்சமாக இருந்த யுவர்களுக்கு அது கேட்கப்படலை. இல்லைன்னா இப்போ நாம் இருக்கேன், இப்போ உறவுகள் இருக்கு, காலேஜ் இருக்காப்புல இவருக்கான ஏதோ பிரச்சனை, என்ன பிரச்சனை, போயிடலாமா, ஒரு 10 நாளைக்கு தலைவர் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம கூடயே இருந்த இயேசு கிறிஸ்துவை
அவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் பார்த்தவங்க இயேசு சொல்லும்போது அவங்க காதுல கேட்கப்படலை. அவங்களுக்கு ஆனா அவர் எல்லாமே சொல்றாரு கடவுளோட சித்தம். ஒவ்வொரு நிகழ்வும் சொல்லும்போது கடவுளோட சித்தம். ஆனா ஒரு வாழ்க்கையை, ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வாழ்ந்து தான் காட்டணும். இயேசுவானவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு, நம்ம வாழ்ந்து தான் காட்டணும். இயேசு தமிழ் ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.